ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க தல தோனி அவர்கள். இதனால் தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் 2 அதிரடியான முடிவை தற்போது எடுத்திருக்காங்க. இதனால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது பிளேயிங் லெவனில் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. தமிழக வீரர்கள் தற்போது 2 பேர் பிளேயிங் லெவனில் விளையாட போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் போட்டியில் முதல் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த போட்டிக்கு ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்தாங்க. இரண்டாவது போட்டிக்கு அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்ஷிப் பொறுப்பை கையில் எடுத்தாங்க. ஆனால் வெறும் 3 நாட்கள் கூட நீடிக்காத இந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முழுக்க ஆதிக்கம் செலுத்தி இந்தியாவை துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இந்திய அணிக்காக தொடர்ச்சியாக 4 அல்லது அதற்கு மேல் அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை தழுவிய கேப்டன் அப்படின்ற ஒரு மோசமான சாதனையை பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா MS தோனி அவர்கள் 3 முறை தொடர்ச்சியான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆனால் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் 4 போட்டிகளில் தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்து ஒரு மோசமான சாதனைக்கு சொந்தக்கார ஒரு கேப்டனாக மாறியிருக்காங்க. அதே போல் பல பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, முதல் டெஸ்ட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை திணற அடித்து அவங்க ஆட்ட நாயகன் விருதை வென்றாங்க. டெஸ்ட் போட்டிகளில் எப்போதுமே பவுலர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அவங்க கேப்டன்ஷிப்பை கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்காது. ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன்ஷிப்பை கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகள்லையும் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள்கிட்டயே இவங்க கேப்டன்ஷிப்பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி இந்த தொடரில் முழுக்க 5-0 அப்படின்ற நிலைமையில வெற்றி பெற்றிருப்பாங்க. தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே குட்டையை குழப்பினதன் காரணத்தினால இந்த தொடரை இந்தியா இழக்க போகிறாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் கூட தற்போது அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது டெஸ்ட் போட்டிகளில் வேகப்பந்து வீச்சாளர் கேப்டனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கும். முதல் டெஸ்ட் போட்டியில் அபாரமாக செயல்பட்ட ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தோடு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களால் செயல்பட முடியவில்லை. இதனால தான் இந்த போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர்கள்கிட்ட மகேந்திர சிங் தோனி அவர்கள் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு தொடர் துவங்கும் போது ஒரு பிளேயர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பிளேயிங் லெவனில் இருந்து தூக்கக்கூடாது. அதே போல் ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக அது அணிக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தோனி அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காங்க. இதை சரியாக புரிந்து கொண்ட ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய இடத்தை தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்களுக்கு விட்டு கொடுக்க போகிறாங்க. அதே போல் முதல் போட்டியில் விளையாடிய வாஷிங்டன் சுந்தர் அவர்களை தற்போது மீண்டும் அணியில் சேர்க்க போகிறாங்களாம். அவங்க முதல் போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. அதே போல் 60 ரன்களுக்கு மேலே அவங்க 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ரன்களை குவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை 2ஆவது டெஸ்ட் போட்டியில் உட்கார வச்சது நியாயமே கிடையாது அப்படின்னு பல வீரர்கள் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தாங்க. தற்போது அதை சரியாக புரிந்து கொண்ட ரோஹித் சர்மா அவர்கள் 2ஆவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் தன்னுடைய இடத்தை இளம் வீரர்களுக்கு வழங்க போகிறாங்களாம். அதில் சாய் சுதர்சன் அவர்களும் தற்போது வாஷிங்டன் சுந்தர் அவர்களும் வரப்போகிறாங்க. அதன்படி மற்றொரு வீரர் பார்த்திங்கன்னா அணியில் இருந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக இளம் வீரர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதே போல் தற்போது கேப்டன்ஷிப் பொறுப்பு மீண்டும் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுடைய கைக்கு போகுது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.